இப்படி சாப்பிட்டா எப்படி நோய் வராம இருக்கும்? வள்ளுவன் சொல்றாரு, மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி. நம்ம நோய்களை பற்றி புலம்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தீர்வு இருக்கிறது. உணவு, உடற்பயிற்சி, உறக்கம். இந்த 3 சரியா பண்ணீங்க. அந்த இன்னொன்னு சொல்றோம் இல்லையா, அற்றால் அளவறிந்து உண்க. இந்த உணவு ஜீரணம் ஆகிவிட்டதா என்பது, அற்றான் என்பது அதனுடைய சாறு கூட அங்க அற்றுவிட வேண்டும். அப்படி அளவறிந்து உண்க. மாறுபாடு இல்லாத உணவு, கால நேரத்திற்கேற்ற உணவு, அளவறிந்த உணவு, அசைவம் இல்லாத உணவு. எப்படி சாம்பார் பொடி அரைக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு ஐயா. எப்படி சாம்பார் பொடி அரைச்சி எல்லாத்துலயும் அதை போடுங்க. பொரியல் பண்றியா அதுல போடு, கூட்டு பண்றியா அதுல போடு, குழம்பு வைக்கிறியா அந்த பொடி அதுல போடு, உடம்பு கலகலம் நல்லா இருக்கும். ஐயா சொன்ன சாம்பார் பொடி இருக்கு. மருந்துன்னு அதிகாரம் சொல்ற குறள் எல்லாம் பொருள் உணவை வச்சேதான் எழுதியிருக்காரு. இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய். அருமையான குறளுங்க. இப்ப எல்லாரும் நமக்கு யூடியூப்ல சேனல்ஸ் வந்துருச்சு. சாப்பாடை பத்தி பேசுறாங்க, டாக்டர்ஸ் பத்தி பேசுறது கூட இல்லை, சின்ன சின்ன நடிகை எல்லாம் பேசுறாங்க. இப்போ யார் யாரெல்லாம் சேனல்ஸ்ல சாப்பாடை பத்தி, இதை சாப்பிடுங்க, பழைய சோறு உங்க வீட்டுல மீந்திருக்கா போட்டுறாதீங்க, அதை அரைச்சு அதை வெங்காயம் போட்டு அதை நீங்க எண்ணெயில போட்டு வறுத்து சாப்பிடுங்க, வாங்க பழைய சோறு வீணாக வேண்டாம். நம்ம எவ்வளவு கொலஸ்ட்ரால் நம்ம கும்பலுவே பழைய சோறை வீணாக போனா வேணாம அதை அப்படியே சாப்பிட்டாலாவது நல்லது. இது மாதிரி இன்னும் எத்தனை போடுறாங்க தெரியுங்களா? இதை வீணாக்காதீங்க, அதை வீணாக்க, நீ வீணா போவியா அதை பத்தி கவலை. அது குப்பை தொட்டிக்கு போகுமே, இது என்ன வயிறு குப்பை தொட்டியா? ஐயோ அதை குப்பை தொட்டில போட்டா அட பாவி, அப்போ வயிறு குப்பை தொட்டியா? சுவாமிஜி கிட்ட ஒரு அன்பர் என்ன பண்ணாங்களாம், அளவு ரொம்ப அளவு சுவாமிஜி, அதனால 96 வயசு வரைக்கும் இருந்தார். ரொம்ப கண்டிஷனா இருப்பார் உணவுல. ஒரு அன்பர் என்ன பண்ணிருக்காங்க, ஐயா சுவாமிஜி உங்களுக்காக இது செஞ்சிருக்கேன், இது நல்லா இருக்கும் சுவாமிஜி, சுவாமிஜி இது நல்லா இருக்கும். எவ்வளவோ அன்பு. அவரு பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. சொன்னாரு, நான் நல்லா இருக்க வேணாமான்னு கேட்டார். இது நல்லா இருக்கும் சரிம்மா, நான் நல்லா இருக்க வேண்டாமா? இந்த விழிப்புல எங்க இருக்கு? நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு அந்த அம்மா மனசு புண்பட வேண்டும், உங்களுக்காக சாப்பிட்றேன். எவ்வளவு எனக்கு ரொம்ப வேதம். ஏம்மா இது நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்க வேணாமா? நம்ம இது வீணாயிடும் அது வீணாயிடும், நீ வீணா போறிய. இப்ப எதை சொல்கிறார்கள் என்று பாருங்க. அப்ப இந்த சேனல்ஸ்ல இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, வள்ளுவன் என்ன சொல்றான்னு கேட்போமா கேட்க மாட்டோம். இல்ல சேனல்ஸ்ல அந்த பொண்ணு சொல்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வள்ளுவன் சொல்றதை கேளு, என்ன சொல்றாரு பாருங்க. திருண்டும் அந்த குளரை சொல்லி, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய். இழிவறிந்துன்னா இதுக்கு நிறைய விளக்கம், குறளுக்கு தான் அதிகமாக விளக்கம் எழுதியிருக்காங்க. அதுல இழிவறிந்து அப்படின்றதுக்கு 2-3 விளக்கங்கள் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரொம்ப குறைவா சாப்பிடுங்க, இழிவறிந்து, இழிவா இவ்வளவுதான் சாப்பிடணும்னு குறைவா எடுத்துக்கோங்கன்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்த பொருள் இன்னொன்னு சொல்றாரு, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப பரிமேல் அழகரே இப்ப இந்த உரையை தான் சொல்றாரு, இப்ப நான் சொல்றதுதான் சொல்றாரு. இழிவறிந்துன்னா கொஞ்சமா, இழிவுனா குறைவான உணவு, அதை எடுத்து எவன் ஒருவன் தேவையானது, இந்த உடம்புக்கு இவ்வளவுதான் தேவை, நான் சுவைக்கு சாப்பிடல, என் உடல் பலத்திற்கு சாப்பிட்றேன். இந்த சுவாமிஜி சொல்வாரு, புசிப்பதற்காகவே பிறந்தோம்னு ஒரு கூட்டம் இருக்கான். எதுக்குப்பா பிறந்த? சாப்பிட்றதுக்காகவே பிறந்த. நீங்க பாருங்க, திருப்பதி போனி எப்படி இருந்தது, லட்டு இருந்தது பாரு. பெருமாளை பத்தி அப்புறம்தான். பழனி, ஐயோ அங்க பஞ்சாமிர்தம். மதுரை போனியும், ஐயோ அங்க இட்லி பரோட்டா ஜிகர்தண்டா செம்ம. திருநெல்வேலி அல்வா, நெல்லையப்புறம் பார்த்தீங்களா, அது கடை இருட்டு கடை அல்வா இருக்கு பாரு. நீங்க வரும்போது மணப்பாறை பக்கமா வந்த போல இருக்கு, அங்க ஒரு முருகர் கோயில் இருக்கா, முறுக்கு செம்ம.
எதுனாலும் இட்டாலி போனேன், பிஸா இருந்தது பாரு. அடப்பாவி, அங்க போய் டவர் பார்த்தியா இல்லையா? அதை விடு, பிஸா. எங்க போனாலும் உணவை பற்றி மட்டுமே பேசும் ஒரு. அப்ப இந்த பிறந்ததே உண்பதற்காகன்னு ஒரு கூட்டம் சொல்லுமா, ஒரு கூட்டம் இருப்பதற்காக புசிக்கின்றோம், வாழணும்ல அப்படின்னு சாப்பிடுவாங்களாம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு, இருப்பதால் புசிக்கின்றோம், இருப்பதால் புசிக்கின்றோம். இதுதான் ஞானிகள்னு வர. இருக்கிறோம், அதனால ஏதோ சாப்பிடும். இது ரெண்டாவது கூட்டம், வெறுமை, இருப்பதற்காக புசிக்கின்றோம், புசிப்பதற்காகவே இருக்கின்றோம். முதல் கூட்டம். ரெண்டாவது கூட்டம், இருப்பதற்காக புசிக்கின்றோம், இருப்பதால் புசிக்கின்றோம் அப்படின்னு 3 வகையா பிரிப்பார். இப்போ இந்த மாதிரி கவனத்தோடு நம்ம அளவறிந்து குறைவான உணவை எடுத்துக்கிட்டவனுக்கு இன்பம் அதிகமா இருக்குமா? அவர் சொல்றாரு பாருங்க, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம். அப்படி எவன் சாப்பிட்றானோ அவனுக்கு இன்பமா இருப்பான், அவனுக்கு நோயே கிடையாது. வள்ளுவன் சொல்றாரு, எவன் ஒருவனுக்கு எப்பொழுதும் இன்பம் இருக்கும், நோயே வராதவனுக்கு இன்பம் இருக்கும். யாருக்கு அந்த இன்பம் இருக்கும்? இழிவறிந்து உண்பான் கண். ரொம்ப குறைவா சாப்பிட்றானா அவனுக்கு இன்பம் இருக்கும். அதுபோல் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண்ணோ. யாரு சும்மா சாப்பிடு 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 சாப்பிடுன்னு சாப்பிட்றாங்களோ அவங்க கிட்ட துன்பம் வந்து நின்றுடுன்றார். அளவு முறை அறியல, கிடைச்சதுடா சாப்பாடு, விடுவனா இது அப்படின்னு யார் அந்த வாய் திறந்தா அப்படி சாப்பிட்றாங்களோ அவனுக்கு நோய் வரும். 2. 1, அளவறிந்து உண்பவன் கண் இன்பம் போல். யார் அளவறிந்து உண்ணவில்லையோ அவனுக்கு துன்பம். அப்ப அளவறிந்து உண், இது ஒரு பொருள். இந்த முதல் இடத்துக்கு இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் அப்படின்றதுக்கு நாமக்கல் கவிஞர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம என்ன சொல்றாங்க, நமக்கு இந்த அரிசி எடுத்துக்கோங்க, வெள்ளையா சாப்பிடாதீங்க. எப்ப நீங்க இட்லி வெள்ளையா இருக்கக்கூடாது, நல்லதுதான் ஓரளவுக்கு நீங்க இந்த தானியம். ஆனா நம்ம மூதாதையர்கள்லாம் அதை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என் காலத்துல யாரும் கருப்பு கவுனி அரிசி, இந்த கவுனி அரிசிலாம் இப்பதான் பிரபலமான மாதிரி தெரியுது. சிறுதானியம்லாம் நம்ம காலத்துக்கு முன்னாடியே எப்போ போயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. சோளம்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாங்களா, நல்லா தான் இருந்தாங்க. உண்மையிலே இப்போ மாறிடுச்சு, நான் குறை சொல்லலை. ஆனா அதிகமாக அதுல இப்ப நம்ம ரொம்ப கவனத்துக்கு போயிட்டோமோ. இருக்கிற சாப்பாடை நம்ம வீட்டிலலாம் லட்சணமா சாப்பிடுங்க, நீ அளவா சாப்பிடுங்க. அப்போ இது உங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு, இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க இதை நெல்லிக்காய் வந்து ஒரு 2-3 ஜூஸ் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லதுன்றாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தாது. எலுமிச்சம்பழம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ்னு ஏபிசி ஜூஸ் இப்போ ஃபேமஸ் ஆகின்னு வருது. அது எல்லாருக்கும் பொருந்தாது. உண்மை தெரியுமா? அதிகமாக நீங்கள் கேரட் எடுத்துனா ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுது, மூலம் வருது. உடனே அது எல்லாருக்குமா, ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகிறது. ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அம்மா முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி ஒரு ஃபேமிலியில் முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிட்டு எல்லா நோய், அது என்னென்னோ உறுப்புகள் எல்லாம் போய் அது அதிகமாக போய் ஜீர்ணிக்க முடியாமல் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது. இவ்வளவு எடுத்துக்கணும், அது கூட டெய்லியான்றது யோசிக்கணும். யார் யார் உடம்பு எப்படி எப்படின்னு தெரியாது. இப்போ வள்ளுவன் சொல்றாரு, ஒரே ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் இந்தாங்க. இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், டாக்டர் என்ன நாங்கள் பச்சை கலர் மாத்திரை சாப்பிட்டோம். முன்னாடிலாம் ஒரு மருந்து கொடுப்பாங்க தெரியுங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ரோஸ் கலர் மருந்து ஒன்று, ஒரு பிங்க், டார்க் பிங்க், யார் போனாலும் நம்ம வாங்கி ஊற்றின்னு வருவோம். அது வலிமைக்கு தான். வயிறு புண்ணு இருந்ததுன்னா அந்த ரோஸ் கலர் மருந்து ஒன்று கொடுப்பாங்க, அதை குடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருனாலும் போங்க, இந்தாங்க நீங்கள் வரீங்களா, இந்தாங்க எல்லாருக்கும் பச்சை கலர் மாத்திரை எடுத்துன்னு போங்க. அது எதுக்கு டாக்டர்? அப்போ எல்லாருக்கும் ஒரே உணவு முறையும் கிடையாது. எப்படி ஒரே, இப்போ ஒரு வயதறிந்து கொடுக்கணும், கரெக்டா, பாலறிந்து கொடுக்கணும், நோயறிந்து கொடுக்கணும், உங்க உடம்புல என்ன பிரச்சனை அப்படித்தானே கொடுக்கணும் மருந்து. இப்போ அடுத்து அந்த நம்ம குரல் பார்க்க போறோம். இப்போ எல்லாம் ஏதாவது கேட்டு அது அப்படியே அப்படி இல்லை. வள்ளுவன் சொல்றார் அதெல்லாம் கிடையாது. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் என்பது உன் உடம்புல இருந்து சில சிம்டம்ஸ் தெரியும். இழிவு ஒரு சிம்டம்ஸ், எனக்கு இது ஒத்துக்கல,
உன்னுடைய கழிவுகளை பார், மலத்தை பார், சிறுநீரை பார், வியர்வை நாற்றத்தை பார். இந்த மாதிரி உனக்குள்ள சில மாற்றங்கள் நிகழுதுல, அதை கவனிப்பா. என்னமோ இதை சாப்பிட்டேன், என் உடம்புக்கு பொருந்தல, மலச்சிக்கல் ஆயிடுச்சு, வேண்டாம். என்னமோ சாப்பிட்டேன், போயிட்டே இருக்கு, சாப்பிடாத. கண்டுபிடிங்க. இல்ல 3 வேளையை சாப்பிட்டேன்பா, உடம்பு ஒத்துக்கல, நேத்து கரெக்டா சாப்பிட்டேன், உடம்பு. கண்டுபிடிங்க. உங்க உடம்பு உங்ககிட்ட பேசும். ஏப்பமா வருதா? ஓகே, கண்டுபிடிங்க. இது ஏதோ நான் பொருந்தாது சாப்பிட்டுட்டு இருக்கேன் சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் கவனிங்க. இனிமே ஒரு கட்டத்துல ஒரு ஏப்பம் வரும். எத்தனை பேரு அது என்ன தெரியுங்களா சிம்டம்? எனக்கு போதும்னு வயிறு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம்? கம்முன்னு இரு, எனக்கு தெரியாதா எவ்வளவு. அதுதான் எல்லாருக்கும் வரும் ஒரு டைம். நீங்க சாப்பிட்டோன்னா ஒரு ஏப்பம் வரும். அதுதான் இயற்கை கொடுக்கிற சிம்டம். எனக்கு போதும்னு இறைப்பை சொல்லுது. யாருமே நிறுத்துறது கிடையாது. அந்த வயிறோட யார் நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு நோய் கிடையாது. இதெல்லாம் இந்த குறள் சொல்லுது. இழிவறிந்து உண்பான் கண் இன்பம். உனக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். தலைவலி வருதா, இல்ல வயிறு வலி வருதா, இல்ல ஏதாவது பொருந்தா உணர்வு வருதா, இல்ல தூக்கம் வராம கஷ்டப்படுற, ஏதோ கால் வலி வருதா, கை வலி வருதா, பாரு. உன் உடம்ப தானே கவனி. ஓகே, அப்ப என்னைக்கு நல்லா இருக்குன்னு பாரு, அதையே ஃபாலோ பண்ணு. இவங்களுக்கு அதை சாப்பிட்றாங்க, அவங்க உனக்கு சில உணவு செட் ஆகும். உனக்கு பச்சரிசி செட் ஆகுது, அவங்க புழுங்கல் வச்சு சாப்பிட்றாங்க. நானும் மாறிட்டேன். உனக்கு பச்சரிசியா இருக்கும். ஒரு சிலர் இட்லியே சாப்பிட்றாங்க, நானும் இட்லிக்கு அவங்க உனக்கு சப்பாத்தியா கூட இருக்கலாம். இப்போ டாக்டர்ஸ் சப்பாத்தி சாப்பிடுங்க, சுகர் வந்தான்றாங்க. சில பேர் சுகரு சப்பாத்தி செட் ஆகாது. உண்மை என்ன தெரியுங்களா? சப்பாத்தி எதுக்குன்னா லேட்டா ஜீரணமாகும். ஆனால் சுகர் லேட்டா உடம்புல கலக்கும். நீங்க இட்லியை குறைவா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு ஏத்த மாதிரி காய்கறிகளை கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும். ஏன்னா என் தட்பவெப்ப நிலைக்கு இட்லி தான் சிறந்தது, அதாவது அரிசி தான் சிறந்தது. நான் சொல்றது இடியாப்பம் சாப்பிடலாம். அது வட இந்திய தட்பவெப்ப நிலையில வேண்டி வர்றது கோதுமை, எப்பயாவது சமயம் எடுத்துக்கலாம். எவ்வளவு பெரிய சிக்கல்களை உருவாக்கும் தெரியுங்களா தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா? தெரியல. உன் உடம்பு ஒண்ணு சொல்லும், எனக்கு இது வேணும். அது பழமா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், தானியமா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், உன் உடம்பு. அதுதான் பெருமானார் சொன்ன நம்மளுடைய உடம்பை உரமாக்கும் இல்ல, உயிரை வளமாக்கும் உணவு முறை வள்ளல் பெருமானார் சொல்றது. நிறைய டிஃபர் ஆகும். சிறுதானியமே எடுத்துக்கூடாது அவர்துல. பெருமானார் என்ன சொல்லுவாரு? சிறுதானியம் மந்தம்ட்டாரு. இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க? சிறுதானியம் எடுத்துக்கோங்க, கேழ்வரகு டெய்லி எடுத்து. பெருமானார் சொல்றாரு கேழ்வரகு எடுக்கக்கூடாது, கம்பு எடுக்கக்கூடாது, வெறும் சீரக சம்பா தான், நல்லெண்ணெயில தான் தாளிக்கணும்ட்டாரு. கடுகு தாளிக்க கூடாது, சீரகம் போட்டு தாளின்ட்டாரு. பெருங்காயமே சேர்த்துக்கூடாது. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க, வாயு போகும். பெருமானார் சொல்றாரு பெருங்காயம் சேர்த்து கொள்ளவே கூடாது உணவுல. அப்ப இது என்ன டிஃபர் ஆகுது? அவரு உடல் மருத்துவர் இல்லையா, அவர் உயிர் மருத்துவர். அவர் உயிரை உரமாக்குறாரு, மரணமில்லா பெருவாழ் கூட்டு போறாரு. அதனால டிஃபர் ஆகும். இன்னொன்னு என்ன தெரியுங்களா? மருத்துவர்கள் சக்கரை அதிகமா எடுக்கக்கூடாதுன்னு. சக்கரைன்றது நான் சீனிய சொல்லல, நாட்டு சக்கரை. பெருமானார் டெய்லி இனிப்பு அதிகமா எடுத்துக்கோங்கன்றார் அவர் உணவு முறையில. நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க, கல்கண்டு பனங்கல்கண்டு எடுத்துக்கோங்க, தேன் நிறைய எடுத்துக்கோங்க. ஏனென்றால் இனிப்பு உடலை கெடாமல் காக்கும், கெட்டு போகாம பாதுகாக்கும். அதனால நல்ல இனிப்பு எடுத்துக்கோங்க. அதுக்காக நல்ல டெய்லி திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டுமா, குலாப் ஜாமுன் எனக்கு ரொம்ப ஆசை இல்லை. தனியா நெய்யோட கலக்காம எடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. சரி, அதுக்கு சுகர் இருக்கா? நீங்க டாக்டர் செக் பண்ணிட்டு எடுத்துக்கணும். அம்மா தான் சொன்னாங்க, நான் போய் சுகர் அப்படின்னு என் பேர்ல பழி போடக்கூடாது. நான் வள்ளல் பெருமானார் கருத்தை தான் சொல்றேன். அம்மா நீங்க தானே சொன்னீங்க சுகர் ஏறி போச்சு 450. நாங்க எங்க வீட்டுல போய் சொன்னா அம்மா சொன்னாங்க நிறைய சுகர். எங்கேயாவது போய் சொல்ல போறீங்க? உங்கள் உடலுக்கு ஏற்றார் போல செய்யுங்க. பெருமானார் சொன்ன கருத்துக்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு எது பொருந்துமோ அதை செய்யுங்க. இதெல்லாம் உடலை கெடாமல் காக்கும் என்கிறார். அவர் சொல்ற உணவு முறையை வேற.
அப்போ உன் உடல் உனக்கு ஒரு மொழி பேசும், அதை தெரிந்து உண். அதுதான் இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் என்ற பொருள். சரியா? வேற அதை பார்த்து இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் நீங்க இருக்கிற கூட்டம் மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. இதை கண்டது இப்படி பார்த்து அத்தனை சேனல் பார்த்து முதல்ல அதை நிறுத்து. கம்பீரமா இருக்கணும். இவன் ஏதோ சொல்ற பாருங்களேன், இதை பாருங்களேன், இது இப்படியா அது அப்படியா, அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம பாரம்பரிய உணவு முறை டெய்லி இஞ்சி சேர்த்துக்கோங்க. எப்படியாவது இஞ்சி, புதினா இது சேர்த்துக்கோங்க. தேனு எப்படியாவது சேர பாருங்க. மிளகு, சுக்கு, சோம்பு, சீரகம், தனியா, அது ஒரு மளிகை பொருள் எழுதின்னு இருக்கேன். உங்கள் 5.5 பெட்டி தான் நம்முடைய மருத்துவ முகாம், மருந்து, மருத்துவர், ஹாஸ்பிட்டல் எல்லாம் அதுதான் மருத்துவமனை. 5.5 பெட்டில என்ன வச்சிருப்போம்? மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வச்சிருப்போம்ல. அதுல இந்த குறிப்பிட்ட இது டெய்லி உடம்புக்குள்ள சேருதான்னு மட்டும் பாருங்க. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.